அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி இந்த காணொலிக்கு நீங்கள் வந்தாங்கன்னா யாழ்ப்பாணத்தில் திண்ணவேல் வந்து டிலீஸ் என்ற ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்தாங்க. அதாவது இன்றைக்கி தான் இந்த டிலீஸ் ரெஸ்டாரண்ட் வந்து துறக்கணும். அதாவது வந்து 2ஆம் தேதி 3ஆம் மாதம் வேண்டி தான் இந்த துறப்புலாம் நடக்க போகுது. அந்த காணொலியில் நீங்கள் பார்த்துக்கொள்ள போறீங்க. இது பார்த்தோம்னா இந்தியன் உணவுகள் இருக்குது, மற்ற வந்து சைனீஸ் உணவுகள் இருக்குது, அதோட வந்து ஸ்ரீலங்கா உணவுகள் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா அங்கே திண்ணவேல் சந்திக்கு போகிறதுக்கு ஒரு 150 மீட்டர் முதலே வந்து யாழ்ப்பாணம் பக்கத்துலேருந்து வர்றோம்னா எங்களுக்கு வந்து விளக்கை பக்கத்துலேயே இருக்குது. அங்கே நாங்கள் வந்து அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. துறப்புலா என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்க போறீங்க. அண்ட் இன்றைக்கி தான் துறப்புலான்றதால வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி மட்டும் தான் இருக்குது. அவரை வந்து பிற வந்து வேறு உணவுகளும் வந்து கொள்ளும். நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் துறப்புலாம் பார்த்து உள்ள இருக்க இன்டீரியர் டிசைன் அதில் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். நீங்களும் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளலாம். மற்ற காணொலி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாங்க. வாங்க நாங்கள் இப்போ காணொலிக்கு போவோம். ஓகே, நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ன இருக்குன்னு காட்ட வந்தாங்க. இந்த இன்டீரியர் டிசைன்லாம் அப்படியே செம்மையாக இருக்குது பாருங்கள். அப்படியே செம்மையாக தான் லுக்காக இருக்குது. இல்லை ஏசி ஒன்றுக்கு ஒரு 3 ஏசி கிட்ட போட்டு நினைக்கிறேன். நல்ல ஏசியாகவும் இருக்குது. அப்படி நாங்கள் கீழே இன்னும் துறப்பில் நடக்கல, மேலே வந்து எடுத்துருந்தாங்க. அப்படி பார்த்து காட்டிக்கொள்கிறோம் பாருங்க. அவைண்ட பிராண்ட்லேயே வந்து தண்ணி பொருத்தலும் வச்சுக்கணும். அவைண்ட பிராண்ட் அப்படியே இந்த லோகோ இதுதான் பாவிக்கணும்னு நினைக்கிறேன். தண்ணி பொருத்தலும் வச்சுக்கணும். அப்படியே வந்து கேட்ட மாதிரி செட்டப்பில் வந்து மேசைகள் எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுக்கணும். எங்களை காட்டிக்கொள்கிறோம் பாருங்க. கூட பேர் வந்து அந்த இன்டீரியர் டிசைனை விரும்பி தான் கூட பேர் வெறுறதை வந்து சாப்பிட வைக்க வந்து அந்த டிசைனை விரும்பி வருவினோம். அது மாதிரி பாருங்க. அப்படி சும்மா காட்டிக்கொள்ளணும் உங்களுக்கு. இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால லுக் எல்லாம் நல்லா இருக்குது பாருங்க. இந்த இது வந்து செமையாக இருக்குது பாருங்க. ஃபேமிலியாக வந்து இதில் சாப்பிடலாம். அது கண்ணாடி ஒன்று வச்சு நல்ல சின்ன பூங்கண்டு தொங்குற மாதிரி பேப்பரில் சரிக்கணும். இந்த லைட் எல்லாம் செமையாக இருக்குது. இதில் இருக்கிற லைட் எல்லாம் உங்களை ஃபுல்லாக காட்டிக்கொள்கிறேன். இந்த லுக்குக்கு தான் நிறைய பேர் விரும்பி வருவினோம். இது நல்லா பிடிச்சிருக்கு. அப்படி நாங்கள் கீழே பார்க்க போகிறோம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம் என்ன மாதிரி இருக்குன்னு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு முறை ட்ரை பண்ணலாம். என்ன வேண்டி நாங்கள் இப்போ ட்ரை பண்ணி பார்த்து சொல்லல. ஸோ நம்மளை காட்டிட்டு உங்களை சொல்லிக்கொள்கிறோம் என்ன மாதிரி. ஓகே, இப்போ பார்த்தோம்னா கெஸ்ட் வந்து இறங்கினா பாருங்க. கேமரா ஆன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றின பாருங்க மண்ணுக்கு.
ஓகே, இப்படி பார்த்தீங்கன்னா எங்களை வந்து படங்கள் எல்லாம் கொண்டு வச்சுட்டோம். இப்போ வந்து சினிமா வந்து கணக்கு ஆக்கள் இல்லை, கொஞ்சமாக ஆக்கள் வந்து ஒரு சின்ன ஒரு சிறப்பு செய்திருந்தவை என் குடும்பஸ்தர் அவர்கள் கூட்டிய வந்து இவங்க கட் பண்ணி தண்டிட்டோம். இப்போ வந்து மங்கள விளக்கே தப்பினோம்.
நீங்கள் உள்ள பார்த்துருப்பீங்க எல்லாம் இந்த படங்கள் எல்லாம் வச்ச படத்தில் வந்து படங்கள் எல்லாம் வச்ச பார்த்துருப்பீங்க. இது வந்து மங்கள விளக்கு எதப்பினும் அதை உங்களுக்கு காட்டி கொடுறேன். ஓகே, இப்போ திறப்பலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் சொன்ன உங்களுக்கு காட்டிக்குள்ளாண்டு வந்து நான் இதை பாருங்க, டிலீஸ் ரெஸ்டாரண்ட் இந்தியன் சைனீஸ் வித் ஸ்ரீலங்கன் ஃப்ளேவர்ஸ் இருக்குது டிசைன் பண்ணிருக்கு. அதில் இந்த லோகோ போட்டிருப்பாங்க, ஒரு குதிரையில் ஒரு ஆள் அந்த இதோட ஃபோக்கோட போகிற மாதிரி போட்டிருக்குது. இப்போ இங்கால பார்த்தோம்னா இதுலேயும் ஒரு போர்ட் வச்சுருப்பாங்க இருக்குது. இப்போ நாங்கள் இப்போ உள்ளே போய் மேலே உங்களுக்கு காட்டியிருப்பேன், முதலாம் மாடியில் காட்டியிருப்பேன். உள்ளே போய் என்ன மாதிரி இருக்குது அதில் காட்ட போகிறேன். சும்மா பாருங்கள், உள்ளே வந்து காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் இருக்குது. இங்கால வந்து ஃபுல்லாக ஏசி தான். இது எல்லாம் செட்டப் எல்லாம் கீழே வந்து செம்மையாக இருக்குது. மேலேயும் பார்த்துனீங்க அந்த மாதிரி கீழே செட்டப் எல்லாம் செம்மையாக இருக்குது. ஓகே, நீங்கள் காணொலி பார்த்துருப்பீங்க, என்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லிக்கொள்ளுங்க. இதோட நான் இந்த காணொலி ரிவ்யூ சொல்லுவேன். இந்த காணொலி பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.